பிரபல நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கர்நாடக இசை பாடகி எம்.எல். வசந்தகுமாரி இவங்களோட மகள் தான் நடிகை ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா பிறந்து ஒரு வருடம் கழிச்சதுமே விபத்தின் காரணமாக அவங்களோட அப்பா கிருஷ்ணசாமி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்படுறாரு. இது காரணமாக குடும்ப பொறுப்பு எல்லாமே அவங்களோட அம்மா எம்.எல். வசந்தகுமாரி மேலே வந்து விழுது. குடும்பத்தோட பொருளாதார நெருக்கடியால் தன்னோட 14 வயது மகளை திரையுலகுக்கு கொண்டு வர்றாங்க அவங்களோட அம்மா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த திருவருட்செல்வன் படத்தின் மூலமாக திரையுலகில் அறிமுகமானாங்க ஸ்ரீவித்யா. அதை தொடர்ந்து பெட்டராசி பெத்தம்மா அப்படிங்கிற படத்தின் மூலமாக தெலுங்கு திரையுலகில் அறிமுகமாகறாங்க. அசாத்திய நடிப்பு, அசத்தல் நடனம், ஈர்க்கும் அழகு காரணமாக ஸ்ரீவித்யாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. மேலும் இயக்குனர் தாசரி நாராயணன் ஊக்கத்தால் பல பட வாய்ப்புகள் இவங்களை தேடி வருது. தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத இயக்குனர் கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள் படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் கூட நடித்தாங்க ஸ்ரீவித்யா. இந்த படம் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இதுக்கப்புறமா இந்த படம் தெலுங்கில் ரீமேக் செய்யப்பட்டது. தமிழ், தெலுங்கு 2 மொழிகள்லையுமே நடிகை ஸ்ரீவித்யா தான் கதாநாயகியாக நடித்தாங்க. அப்போது பல படங்களில் ஸ்ரீவித்யா மற்றும் கமல் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. ரியல் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் ரியல் வாழ்க்கையிலும் ஸ்ரீவித்யா கமலஹாசன் 2 பேருமே ஒருவரை ஒருவர் காதலிச்சு வந்தாங்க. ஸ்ரீவித்யாவோட தாய் இவங்களோட திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளாததால் இருவரும் தங்களோட காதலை முறித்து கொண்டாங்க. அதுக்கப்புறமா 1978 மலையாள இயக்குனர் ஜார்ஜ் தாமஸ் அப்படிங்கிறவரை திருமணம் செய்து கொண்டாங்க ஸ்ரீவித்யா. திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட கணவரோட விருப்பத்திற்கு ஏற்ப தன்னோட சினிமா வாழ்க்கையில் இருந்து விலகினாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா இவங்களோட வாழ்க்கை தலைகீழானது. நிதி சிக்கலால் மீண்டும் சினிமாவுக்குள்ள நுழைந்தாங்க ஸ்ரீவித்யா. ஆனால் ஸ்ரீவித்யாவோட சொத்துக்களை அபகரித்து அவரது கணவர் பயன்படுத்தி கொண்டே இருந்தார். 2 பேருமே திருமண வாழ்வில் ஏற்பட்ட விரிசலால் 1980 விவாகரத்து பெற்று பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறமா திரையுலகில் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கிய ஸ்ரீவித்யா தமிழ், தெலுங்கு, மலையாள மொழி படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து அசத்துனாங்க. ஆனால் அப்போதும் விதி இவங்களை விட்டு வைக்கல. 2003ஆம் ஆண்டு உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட ஸ்ரீவித்யா புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த அவங்க தன்னுடைய வாழ்நாள் தனக்கு குறைஞ்சு கொண்டே போகிறத உணர்ந்தாங்க. இதையடுத்து மிக முக்கியமான முடிவு ஒன்றையும் இவங்க எடுத்தாங்க. தான் நடித்து சேர்த்து வைத்துள்ள கோடிக்கணக்கான சொத்துக்களை இசை நடன கல்லூரியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவித்தொகையாக வழங்க முன்வந்தாங்க. நடிகர் கணேஷோட உதவியோட அறக்கட்டளை ஒன்றை நிறுவி தகுதியானவங்களுக்கு உதவிகள் சென்றடைய ஏற்பாடு செய்தாங்க ஸ்ரீவித்யா.